ஓக்குராய் படை வீரர்கள் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். இப்படி தோத்து போயிட்டோம் வேதனையில இருக்காங்க. ஆனா அவங்க முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இனிமே ஷின்சானு சொல்ல போறான் சாமுராய் ஆக போறேன்னு. நானும் தான் சாமுராய் ஆகணும். அது உங்களால முடியாது. ஏன்? யுத்தத்துல நீ என்னோட சாகசத்தை பார்க்கலையா என்ன? ஒன்னாலதான் எங்களால இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியுது ஷின்சான். நீ ரொம்ப துணிச்சலானவன். புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது அங்கிள். மகாராஜா நிச்சயமா உனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாரு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன உண்மையாவா? அப்படின்னா எனக்கு உங்களோட அந்த சின்ன வாள் வேணும். என்னது? என்னோட வாளா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த வாளை என்னோட அப்பா அவரோட நினைவா எனக்கு கொடுத்தாரு. நீ மகாராஜா கிட்ட போய் விலையுயர்ந்த பொருளா ஏதாவது நீ கேட்கலாம் ஷின்சான். அவங்க ரன் அக்கா தானே? என்னது? சில நேரங்கள்ல நீ விளையாட்டுத்தனமா எல்லையும் மீறுற. இது விளையாட்டு இல்ல, அங்க பாருங்க அங்கிள். ரன் அக்கா, நான் வந்துட்டேன். இளவரசி, நீங்க என்ன பண்றீங்க? யோஷினோ, நீங்க பேசாம இருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஷின்சான் கிட்ட வச்சுக்கிட்டா நாளைக்கு ஆகாதுன்னே. இது என்ன சத்தம்? மாதாபி அங்கிள், அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஆழமான காயம் ஏற்பட்டுருச்சு. என்ன இது தளபதியாரே? ஷின்சான், நம்ம எதுக்காக இப்படி சந்திச்சுக்கிட்டோங்கிறது இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாம முதல் தடவையா சந்திச்சப்போ அப்பவே எனக்கு குண்டு பட்டிருந்தா நான் அப்பவே செத்து போயிருப்பேன். ஆனா நீ என்னோட உயிரை காப்பாத்துன. அப்புறம் என் நாட்டை காப்பாத்துறதுக்கும் என் மக்களை காப்பாத்துறதுக்கும் நீ உதவி செஞ்சிருக்க. நீங்க எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்க ஷின்சான். இப்ப உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நீ திரும்ப உன்னோட வீட்டுக்கே போகலாம். நீ அழாத ஷின்சான், சந்தோஷமா வீட்டுக்கு போ. இந்த ஷின்சான், இத நீயே வச்சுக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னதை கேட்டு இதை நான் பயன்படுத்தவே இல்லை. இளவரசி இறந்திருந்தாலும் அவங்களும் இதை தான் செஞ்சிருப்பாங்க.